தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வாழ்க்கை முறைகளை அந்த குழந்தைக்கு சொல்லித்தரீங்க. அதனால் என்னாச்சு, எந்த குழந்தையும் தன்னிச்சையாக செயல்படுவதற்கு வழியும் இல்லை, வாய்ப்பும் இல்லை. புரியுதுங்களா? இப்போ வள்ளலார் இதை கேட்டாரான்னா 5 மாத குழந்தைகள் யார் சொன்னதே அவர் கேட்கல, நம்ம தான் கேட்டுட்ருக்குறோம். அப்பா அம்மா திரை நீக்க கூட்டும் போது அங்கேயும் திரை தானே நீக்கினாங்க. சிதம்பரத்தில் தாய் முதல்வரோடு சிறிய பருவமதில் திருத்தில்லை தலத்திடையை திரை நீக்கி தரிசித்த போது வேய்வகை மேல் காட்டாமல் எல்லாம் வெட்ட வெளியாக காட்டிய மெய்யுறவா பொருளே, காய்வகை இல்லாத உலத்தே கனிந்த நெருங்கனியே, கனவிடத்தும் நனவிடத்தும் என பிரியா கழிப்பினர். ஒரு பொய் பேச்சு அவர் கேட்கல. ஏன்னா இறைவனால் வருவிக்க வச்சவர் அவர், அதனால் கேட்கல. நம்மெல்லாம் அப்படி இல்லை. நம்ம தாய் தந்தவருடைய உணர்வுகளையும் பல பிறவிகள் எடுத்து நம்ம வந்திருக்கோம். அதனால் இன்னொருத்தர் சொல்கிறது தான் நம்ம கேட்டுட்ருக்குறோம். ஒரு வீட்லேயே பாருங்கள், ஒரு தாய் தந்தைகள் இருந்த பையன் அறிவாளியாக இருந்தால் கூட அவனை விட மாட்டாங்க. நான் சொல்கிறது தான் கேளுவாங்க. அவன் நம்மளோடய சூப்பராக இருப்பான், பிரில்லியண்ட்டாக இருப்பான், நல்ல சிந்தனை உள்ளவனாக இருப்பான், அறிவாற்றல் உள்ளவனாக இருப்பான். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், எவனோ சொன்ன குப்பைகளை மனசில் வச்சு நான் சொல்கிறதாடா நீ கேட்கணும்னு நீங்கள். அப்போ அவன் என்ன ஆகுது, அவன் அறிவு உங்களால் மழுதப்படுகிறது. அவனை சிந்திக்க விடுவதில்லை, செயல்பட விடுவதில்லை. பழக்க வழக்கங்கள் உங்களை பாதித்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் வள்ளலார் நமக்கு தெளிவாக சொன்னார். திரைகள் என்பது எது? உங்களுக்கு கொடுத்த சுதந்திரத்தை நீங்கள் தவறாக பயன்படுத்துவதால் உங்கள் ஆன்மாவை உங்களால் பார்க்க முடியாமலே இருக்கிறது. இறைவன் இந்த மனித தேகத்தை கொடுத்து 3 சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம். இந்த 3 சுதந்திரத்தை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு அந்த உரிமை கொடுக்கப்பட்டது. நீங்கள் இந்த சுதந்திரத்தில் நீங்கள் அவ்வளவு கொடுத்தாச்சு உங்களுக்கு ஆண்டவர். ஆனால் உங்களுடைய உரிமையை நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். வள்ளலார் என்ன பண்ணாரு? ஃபஸ்ட்டு விண்ணப்பத்தில் என்ன சொல்கிறாரு? அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே, எனக்கு 3 சுதந்திரங்களை கொடுத்திருக்கின்றாய். தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம். இந்த சுதந்திரம் எனக்கு தேவையில்லைன்னு. ஏன்னா இந்த சுதந்திரத்தினால் என்ன வரப்போகிறது, தீமை வருகிறது என்பதை உணர்ந்தார். இந்த சுதந்திரத்தை பயன்படுத்திக்கொண்டான சூழல் இந்த உலகத்தில் இல்லை. எல்லாம் தவறான வழியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் பயன்படுத்தினால் நாமும் அவர்கள் போல தவறு செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். புரியுதுங்களா? அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? இறைவன்கிட்ட இந்த சுதந்திரத்தை திருப்பி கொடுக்கிறார். இந்த சுதந்திரங்கள் எனக்கு தேவையில்லை. இந்த சுதந்திரத்தால் நான் வாழ்ந்தால் இந்த உலகத்தில் எனக்கு மரணம்தான் வருமே தவிர நான் இந்த உலகத்தில் நீண்ட காலம் வாழ முடியாது. அப்போ இந்த சுதந்திரம் இருக்கின்ற வரையில் எனக்கு மரணம் வந்து கொண்டே இருக்கும். அதனால் இந்த சுதந்திரத்தை நான் என்ன பண்ண போகிறேன்? இப்போ நீ கொடுத்த சுதந்திரத்தை நீயே பெற்றுக்கொள் என்று சரண்டர் பண்ணவர் வள்ளலார். சன்மார்க்கம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. இன்னும் நம்ம சமயமதவாதிகளுடைய பேச்சு கேட்டுட்டு தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். பேருக்கு சன்மார்க்கம், பேசுவது சன்மார்க்கம், வாழ்க்கை சமய மத கொள்கையை விட்டு நகர முடியவில்லை. அப்போ வள்ளலார் திருப்பி கொடுத்து விட்டு ஆண்டவர் ஆட்சி பண்ணுறாரு. நான் கொடுத்த சுதந்திரத்தை நீயே கொடுத்து விட்டாயே, இந்த உலகத்தில் எப்படி வாழ்வாய்? உனக்கு வாழ்வதற்கு சுதந்திரம் ஒன்றும் இல்லையே என்று கேட்கின்ற பொழுது எனக்கு வேணும் சுதந்திரம்னு கேட்டார் வள்ளலார். என்ன சுதந்திரம் தான் மூளையை கொடுத்துட்டேன், எனக்கு அருள் சுதந்திரம் வேணும்னு கேட்டார். புரியுதுங்களா? இந்த உலகத்தில் இந்த 3 சுதந்திரங்களும் பொருளை ஈட்டுவதற்குத்தான் பயன்படுமே தவிர, பொருளை அனுபவிக்கத்தான் பயன்படுமே தவிர, இதனால் மரணம் வருமே தவிர எனக்கு மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்காது என்பதை உணர்ந்தால் வள்ளலார். ஆனால் எனக்கு என்ன சுதந்திரம் கொடுக்கணும்? அருள் சுதந்திரம் கொடுன்னு கேட்டார். எவ்வளோ பெரிய ஒரு ஆற்றல்!
நான் வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து தியானம் பண்ணேன், யோகம் பண்ணேன், அதுக்கப்புறம் போய் நான் அப்படியே வந்து சமாதி அடைஞ்சன்ற வாழ்க்கையில் சன்மார்த்தம் கிடையாது. இப்போ சமாதிகள் தான் ஆலயங்களாக இருக்குது. இப்போ அவங்கள தான் நம்ம வணங்கிட்டு இருக்கிறோம். நீ எந்த ஆலயங்களுக்கு போனாலும் சித்தர்களுடைய சமாதி தான். சமாதிகள் ஆலயங்களை கட்டி அந்த ஆலயங்களை வழிபாடு செய்து கொண்டு இருக்கிறீர்கள், உண்மையான கடவுளை காண முடியாமல். அப்ப உண்மையான கடவுள் எங்கே இருக்கிறார்? உன்னிடத்திலே இருக்கிறார். உன்னை இயக்கிக் கொண்டிருக்கிறார். அந்த இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இறைவனை தெரிந்து கொள்வதற்கு தடையாக இருப்பதுதான் இந்த 7 திரைகள். ஸ்கிரீனை போட்டு ஓபன் பண்ணி திறக்கிறது அல்ல. உங்கள் ஆன்மாவில் இருக்கக்கூடிய திரைகளை ஒழுக்கத்தின் மூலமாக நீக்க வேண்டும். எப்படி நீக்கணும்? அதை சாமி கும்பிட்டா, தியானம் பண்ணியா, யோகம் பண்ணியா, தவம் பண்ணியா? நோ சான்ஸ். ஒழுக்கத்தின் வாயிலாகத்தான் திரைகளை நீக்க முடியுமே தவிர நீங்கள் மற்ற இதர செயல்களால் அந்த ஆன்மாவை மறைத்து கொண்டிருக்கக்கூடிய திரைகளை நீக்கவே முடியாது. அதனால்தான் வள்ளலார் முதல்ல வந்து என்ன பண்ணாரு? முதல் திரையை நீக்க வேண்டுமானால், கருமையில் பச்சை வண்ணமுடைய திரையை நீங்கள் நீக்க வேண்டுமானால் இந்திரிய ஒழுக்கத்தை முழுமையாக கடைபிடிங்கன்னார். இந்திரிய ஒழுக்கம் என்றால் என்ன? கண், மூக்கு, காது, செவி, மெய், 5 புலன்கள். அதே 5 புலன்கள் உள்ளே இருக்குது. 10 ஒழுக்கம் அடையணும். அதான் நம்ம ஆளுங்க வச்சா என்ன பஞ்சாட்சர மந்திரம்னு. என்ன மந்திரம் அது? என்ன அதுக்கு பேர்? ஸ்தூல பஞ்சாட்சரம், சூக்கும பஞ்சாட்சரம்னு பேர். சிவாய நம திருப்பி போட்டால் நமச்சிவாயா. இந்த மந்திரத்தினால நீங்கள் திரையை நீக்க முடியுமா? சொல்லிக்கிட்டே இருந்தாலும் சத்தியமாக முடியாது. நீங்கள் 1000 தடவை மந்திரம் சொன்னாலும் வேலையாகுது. நீ அருட்பெருஞ்சோதி 1000 தடவை சொன்னாலும் வேலையாகாது. நீங்கள் நான் தினமும் அகவல் படிக்கிறேன் சார், ஒரு நாள் கூட நான் விட முடியல, 4:30 மணிக்கு எழுந்திரிச்சிடுவேன், நான் அகவலை படிக்காத தூங்குறதால, வேலைக்கு போகிறதால, நீ ஆயுசு பூரா படித்தாலும் வேலையாகாது. நீ ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். ஒழுக்கத்தை கடைபிடித்தால் அது அந்த ஒழுக்கம் உன்னை மேலேற்றும். திரைகள் அப்போ தான் விலகும். அதுக்கு பேர் தான் இந்திரிய ஒழுக்கம். அந்த இந்திரிய ஒழுக்கத்தினால் முதல் 2 திரை நீங்கும். கருமையில் பச்சை வண்ணமுடையது. கருமையும் பச்சை வண்ணமும் கலந்த ஒழுக்கமானது அந்த திரையானது நீக்கப்படும். அடுத்தது கரண ஒழுக்கம்னு போட்டார். கரண ஒழுக்கம் என்பது என்ன? அதுதான் இந்த புறக்கருவிகளை இயக்கக்கூடியது. இந்திரிய கரணங்களை இயக்குவதற்கு ஆர்டர் போடுறது எது? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லக்கூடிய 4 ஆர்டர். இது ஆர்டர் வந்தால் தான் இந்த பாடிகளை இயங்கும். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் உள்ள செயல்படலைன்னா தூக்கம் வரும். அது சைலண்ட் ஆச்சுன்னா உறக்கன்னு பேர். அது வேலை செய்யலைன்னா நீங்கள் தூங்கிட்டீங்கன்னு அர்த்தம். உங்களை தூங்க வைக்குது. அது வேலை செஞ்சால் விழிப்பு. சார் எனக்கு தூக்கம் வருது அப்படின்னா கரணங்கள் வேலை செய்யணும்னு அர்த்தம். புரியுதுங்களா? இந்த டீட்டெயிலாம் நிறைய பேருக்கு சொல்ல தெரியாது, உள்ளே போக முடியாது. அவன் எங்கெங்கேயோ தூக்கத்துக்கு அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னுவான். கரணங்கள் வேலை செய்யாத அது ஓய்வு எடுக்கின்ற பொழுது உறக்கம் தானாக வரும். புரியுதுங்களா? அப்போ அந்த கரண ஒழுக்கத்தை விழிப்புடன் வைத்து அந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கின்ற பொழுது என்னாவோ? 2வது பச்சையில் பொன்மை வண்ணமுடைய திரைகள் நீங்கும். வெரி சிம்பிள் சார். பேருபதேசம் அழகாக வச்சிருக்கார் வள்ளலார். இந்த 2 ஒழுக்கத்தை நீங்கள் கடைபிடிச்சிட்டிங்கன்னா ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் தானாக பாஸ் ஆகிடும். கடன்னு உங்களுக்கு எல்லாம் இருக்கும். அப்போது இந்த இந்திரிய ஒழுக்கத்தினால் என்ன கிடைக்கிறது என்றால் சுத்த தேகம் கிடைக்கும். அசுத்த பூதகாரி அணுக்கள் எல்லாம் சுத்த பூதகாரி அணுக்களாக மாற்றமடையும். சும்மா விளையாட்டல்ல சன்மார்க்கம், எடுத்து சொல்லுவதற்கு ஆள் கிடையாது. புரியுதுங்களா? எப்படி மாற்றம் அடையும்? ஒழுக்கம்னா என்ன?
அப்போ இந்த ஒழுக்கத்தினால் என்ன நடக்கிறது? அசுத்த பூதகாரி அணுக்கள் ஒழுக்கம் நிறைகின்ற பொழுது அது சுத்த பூதகார அணுக்களாக மாற்றமடைகிறது. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தான் கரண ஒழுக்கம். கரண ஒழுக்கம் வரும்போது என்ன ஆகுது? பிரணவ தேகமாக மாற்றடைகிறது. நீங்கள் கரண ஒழுக்கம் ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ண அதான் சமாதி அடையிறது, எல்லாத்தையும் நிறுத்திடுறது. கரணத்தை நிறுத்திட்டாக்க ஜீவன் நின்று போயிடும். ஜீவன் கரணங்கள் இயங்குகின்ற வரையில் அதெல்லாம் சும்மா ஒழுக்கத்தோடு இருந்தால் ஒழுக்கம் வராது. நான்லாம் தூங்குறதே கிடையாது, எனக்கு தூக்கமே வராது. நான் 12 மணி 2 மணிக்கு தான் பாஸ் பண்ணுவேன். அது உலகியல் வாழ்க்கையில் அப்படிதாம்மா இருக்கும். தூங்காத விழித்திருக்கும் சூது அறிவித்து எனையாண்ட துறையன்வார். நீ இறைவனை நினைக்கலன்னா தூக்கம் வரும், இறைவனை நினைச்சனா தூக்கமே வராது. அதுக்கு ஒரு சிம்பிள் நான் கூட கிண்டலாக சொல்லுவேன். ஒரு காதலை நினைச்சா தூக்கம் வருமா? ஒரு பெண்ணு ஒரு ஆணை காதலிக்கிறா, இல்லை ஆண் ஒரு பெண்ணை காதலிக்கிறா, அவங்க காதல் அதிகமாகும் போது தூக்கமே வராது. நினைவெல்லாம் அங்கே தான் இருக்கும். அந்த பொண்ணும் கூட நினைப்பாப்பல, நீங்கள் அவரை நினைப்பீங்க. அதே போல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தொடர்பு கொள்ளுங்கள். நேற்று எழுதணுமா? வாட்ஸ்அப் இருந்தால் படித்து பார்த்துங்க. காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கன்னு ஒரு தலைப்பு நைட்டு 2 மணிக்கு தான் அனுப்பினேன். தூக்கம் வராது எனக்கு. நான் எழுதுறது பூரா நைட்டில் தான், ஃபோன்லேயே படுத்துக்கிட்டே எழுதுவேன், டைப் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நேற்று வாட்ஸ்அப் பண்ணிட்டு நான் வேர்ல்டு பூரா போயிடுச்சு. காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கன்னு தலைப்பு. உலகியல் காதல் என்றால் என்ன, அருளியல் காதல் என்றால் என்ன? உலகியல் காதல் ஆண் பெண் சேருவது, அருளியல் காதல் ஆன்மாவும் இறைவனும் சேர்வது. அங்கே நடந்த சேர்ந்தால் என்ன வரும், இங்கே நடந்தால் என்ன வரும், ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன், படித்து பார்த்துங்க. ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் விந்து வரும், சுக்கிரம் வரும். ஆண்டவர் ஆன்மாவை சேர்ந்தால் அருள் வரும். இதுவும் திரவம் தான், அதுவும் திரவம் தான். மேடையில் பேர் தான் தப்பாக நினைப்பாங்கன்னு நான் போஸ்ட் பண்ணி விட்டேன். இதுவும் காதல். இந்த காதல் சேருகின்ற பொழுது என்ன உடம்பிலிருந்து வருகிறது? அங்கே தொடர்பு கொள்ளும் பொழுது ஆன்மாவும் இறைவனும் தொடர்பு கொள்ளுகின்ற பொழுது என்ன வருகிறது? மடலாம் மலர்ந்திட. அங்க என்ன வருது? அமுதம் உடலலாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட. அங்கே அமுதம், அது சுத்த அமுதம், இது அசுத்த சுக்கிரம். இதை அனுபவிச்சா மரணம் வரும், அதை அனுபவிச்சா மரணம் நீங்கும். வெரி சிம்பிள். அப்போ இந்த திரைகளை, இன்னைக்கு அதான் திரை சப்ஜெக்ட் எடுத்தேன். அப்போ இந்த திரைகளை நீக்குவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். அப்போ ஒழுக்கம் என்றால் என்ன? அது வள்ளலார் பேர் வச்சது. உயிரை காப்பாற்றுவது பேர் தான் ஒழுக்கம். ஆன்மாவை நீங்கள் காப்பாற்ற வேண்டியதில்லை. அதனால தான் அதுக்கு பேர் என்ன வச்சார்? ஜீவ ஒழுக்கம்னு பேர் வச்சார். ஜீவன் என்றால் உயிர். இந்த உடம்பை விட்டு உயிர் பிரியாமல் இருக்க வேண்டுமானால் அதற்கு பேர் ஜீவகாருண்ய ஒழுக்கம்னு பேர். அப்போ அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் 4 பிரிவுகளாக பிரிச்சிட்டார். நீங்கள் முதல் ஒழுக்கம் இந்திரிய ஒழுக்கம் தான். அப்போ இந்திரிய ஒழுக்கத்தில் நீங்கள் கோயிலுக்கு போகிறது, கும்பாபிஷேகம் பண்ணுறது, அபிஷேகம் பண்ணுறது, ஆராதனை பண்ணுறது, குடும்பத்தோடு தின்றது, குடும்பத்தோடு கோயிலுக்கு போகிறது, அங்கே கிடா வெட்டி பொங்கல் வச்சு இஷ்டம் போல தின்றது, இதெல்லாம் ஒழுக்கம். இந்திரிய ஒழுக்கத்தில் முதல் வேலை என்ன பண்ணார்? இந்த உலகத்தில் வரக்கூடிய ஜீவர்களுக்கு வரக்கூடிய துன்பங்களை போக்குவது தாண்டா சிவகாமின்னார். என்ன வருது மற்ற ஜீவர்களுக்கு? ஏனென்றால் இந்த சமய மதங்களால் ஏற்படுத்தப்பட்ட ஜீவர்கள், அந்த கொள்கையினால் வந்த முறைகள் மனிதர்களை ஏழைகளாகிவிட்டது, பசி உள்ளவனாகிவிட்டது, ஜாதி மதங்களை பிரித்து விட்டது. ஆதலால் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது மனிதனுக்கு வரக்கூடிய துன்பங்கள் 7 போட்டார். அதுலேயும் பசி, பிணி, தாகம், இச்சை, எளிமை, பயம், கொலை. இதுக்கு மேலே துன்பம் யாருக்குமே வராது. அப்போ இந்த துன்பத்தை போக்குவதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்? சன்மாரிகள் முதல் கருவியை முதல் எடுத்துங்க. அதுக்கு பேர் தான் பசி போக்குதல். வள்ளலார் காலத்தில் இந்த நாடு எப்படி இருந்தது? பசி, பட்டினி, வறுமை.
வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். பயிர் வாடுது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். நீடிய பிணியால் வருந்துகின்றோர்தம் நேருற கண்டுலம் துடித்தேன். ஈழின் மாளிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இழைத்தவர் தமை கண்டே இழைத்தனர். எவ்வளவு பெரிய கொடுமை! எதனால் வந்தது? இது யாருக்கும் தெரியாது. ஆட்சியாளர் சொல் சமய மதங்களால் வந்தது. சமய மத கொள்கைகள் தான் இந்த நாட்டை குட்டுச்சவராக ஆக்கியது. இதுதான் மனித மாற்றங்களை உருவாக்கியது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பேதத்தை உருவாக்கியது. ஏழை பணக்காரர் என்ற பேதத்தை உருவாக்கியது. ஜாதிகளை பிரித்தது, தொழில்களை பிரித்தது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பேதங்களை பிரித்தது. கடைசியில் தீண்டாமை என்ற ஒரு பிரச்சனை வேற பெருசாக வந்துருச்சு. எதனால் வந்தது? இதைத்தான் வள்ளலார் சாடுகிறார். எய்வகைசார் மதங்களிலே பொய்வகை சாத்திரங்கள் எடுத்துரைத்தே எமது தெய்வம் எமது தெய்வம் என்று கைவகையை கதிருக்கின்றீர் தெய்வம் ஒன்றென்று கரிவிழித்த கலகமிட்ட பெரியனினும் பெரிய ஐவகைய பூத உடம்பு அழிந்திடில் என் புரிவி அறிவுடம்பை அழியாமையாக்கும் வகையறி உய்வகையன் தனித்தந்தை வருகின்ற தருணம் இது உற்றதிகள் உற்றிடுவீர் உண்மை உரைத்தேன் என்றார். இந்த உடம்பு இறைவன் படைத்தது ஜாதியினால் படைத்ததா, மதத்தால் படைத்ததா? எல்லோருக்கும் ஒரே கருவறை தானே. எல்லா மனிதர்களும் அந்த கருவறையிலிருந்து வந்தவர்கள் தானே. அவர்களை ஏன் ஜாதியை பிரித்தாய், மதத்தை பிரித்தாய், சமயத்தை பிரித்தாய், ஆலயங்களை பிரித்தாய், வழிபாட்டு முறைகளை பிரித்தாய், தெய்வங்களை பலகளாக காட்டிவிட்டாய்? உண்மை கடவுள் யார் என்பது தெரியவில்லை. ஆளுக்கு ஒரு கடவுள். இப்படியெல்லாம் இருக்கும்போது எப்படி சார் நீங்கள் மனிதன் வாழ்றது? மரணமில்லா பெருவாழ்வு எப்படி வரும்? சன்மார்க்கிகள் எந்த ஜாதி விட்டுருக்கிறீங்க? மதத்தை விட்டுருக்கிறீங்க, சமயத்தை விட்டுருக்கிறீங்க. சன்மார்க்கம் இருக்கிறது, பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்னும் நம்மை விட்டு ஜாதி ஒழியவில்லை, சமயம் ஒழியவில்லை, மதம் ஒழியவில்லை, பழக்க வழக்கங்கள் ஒழியவில்லை. அப்போ எப்படி ஒழுக்கம் கைகூடும்? சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்கள் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். இதை விட என்ன சார் விளக்கம் சொல்லணும்? வளர தினமும் படிக்கிற விண்ணப்பம் டைரி சொல்கிறீங்க, எல்லா சங்கத்திலையும் சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் வீட்டுக்கு போனால் பழைய குருடி கதை தரடி தான். இன்றைக்கி ரஷ்யாவிலேருந்து வர அமெரிக்காவில் நேற்று பாருங்கள், சித்தி விழாக திருமாலைக்கு போன காலையிலேருந்து வடலூரில் வேலை நல்ல பொருளாக இருந்தது. ஜோதி தரிசனத்துக்கு திருவரை தரிசனத்துக்கு போயிட்டேன். அங்கே போன உடனே வெளிநாட்டு நண்பர்களாக அந்த வருஷம் குவிஞ்சிட்டாங்க. மலேசியாவில் வந்து மட்டும் குறைஞ்சது 500 பேருக்கு வந்திருப்பாங்க. எல்லாம் யூனிஃபார்ம் சர்வீஸ் ஃபுல்லாக. கனடா, பாரிஸ், சவுதி அரேபியா, அமெரிக்கா, கனடா, மலேசியா, சிங்கப்பூர் எல்லாம் வந்து ஈரோடு கதிர்வேல் எங்கே இருக்கார், கதிர்வேல் எங்கே இருக்காருன்னு தேடுறேன். ஏன் சார் என்ன தேடணும்? அவருக்கு நமக்கு என்ன முன்ன பின்ன நான் பார்த்ததே கிடையாது. எல்லாமே இந்த வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் பண்ணுற வேலை தான். அவளுக்கு செய்திகளை தினம் நான் கொடுத்து கொண்டே இருக்கிறவன் சொன்னால் எல்லோரும் கல்லால் அடிக்கிறார்கள், ஈரோடு கதிர்வேல் சொல்லால் அடிக்கிறார்னா பேசுகிறான். நேற்று அவர் நம்ம வெண்ணதூர் கந்தசாமி எல்லாம் ஒரு குரூப்பாக நாங்களாம் கூட தான் இருக்கிறோம். அப்போ யாருன்னே தெரியாது, ஆனால் என்னை எல்லோருக்கும் தெரியும். அந்த அளவிற்கு சுத்த சன்மார்க்க செய்திகளை ஒரு நாள் தவறாத நான் பதிவு பண்ணிட்டு தான் இருக்கேன். 12 மணி 1 மணி எப்போ எனக்கு அந்த தாட்ஸ் கிடைக்குதோ எழுத உட்காந்துக்குவேன். எதற்காக சொல்லுகிறேன் என்ற அன்பர்களே, நாம் இறுதியில் நமக்கு வரக்கூடியது என்ன? நோய்வாய்ப்பட்டு மரணம் வரப்போகும். நம்ம கடைசியில் என்ன பண்ண போகிறோம்? நீ எந்த சமய மதங்கள் எப்படியோ இருக்குது, தப்பு இல்லை. ஆனால் இறுதியில் 60 70 வயது கண்ட பிறகு உங்கள் மகளோ மகனோ மருமகளோ பேரனோ யாராலும் உங்களால் காப்பாற்ற முடியாது. உங்களை காப்பாற்றக்கூடியவனை விட்டு விட்டு காப்பாற்ற முடியாதவர்களுக்காக வாழ்க்கையை விரயம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். அதனால தான் வள்ளலார் சொன்னார், உற்றவரும் பெற்றவரும் மற்றவரும் உடைமைகளும் உலகியலும் உற்ற துணை என்றே. எது துணை? மிகுந்த சுவைக்கரும்பே செங்கனியே கோற்றேனே மெய்ப்பயனே கைப்பொருளே விலையறியாமணியே.
தகுந்த தனிப்பெரும்பதியே தயாநிதியே கதியே சத்தியமே என்றுரைவன் பக்தியோடு பணிந்தேன். நீங்கள் உங்கள் உடம்பை காப்பாற்றிக் கொள்ளாமல் வாழ்வது நீங்கள் உங்களையே அழித்துக் கொள்வது. இதைத்தான் வள்ளலார் சொன்னார். அட மக்களே, மனிதர்களே, உடம்பு வந்த வழி தெரியல, உயிர் வந்த வழி தெரியல, உன்னுடைய ஆன்மாவை பார்க்க முடியல, கடவுள் யாருன்னு தெரியல, கடைசியில் செத்து போறீங்க, மறுபடியும் என்ன பிறப்பு கிடைக்கும் என்பது தெரியாது. இதைத்தான் வள்ளலார் அழுத்தமாக சொல்லுகிறார். உடம்புரு வகையறி உயிர் வகையறி உடல் மறுக்க உண்டு நிலம் உறங்குதற்கு அறிந்தி மடம்புகு பேய் மனத்தாலே மயங்குகின்றி மனதை வசப்படுத்தும் வழிதுரை கற்றறி. என்ன வார்த்தை, என்ன தமிழ், என்ன சொற்கள்! நினைத்தாலே நடுங்குகிறது உடம்பு. பயம், அழுகை. உடம்புரு வகையறி உயிர் வகையறி உடல் மறுக்க உண்டு நிலம் உறங்குதற்கே அறிந்து. பாப்பா கேட்சேன், உறங்குதற்கே அறிந்து மடம்புகு பேய் மனத்தாலே. உங்க மனம் எப்படி? பேய் மனத்தாலே மயங்குகின்றி மனதை வசப்படுத்தும் வழிதுரை கற்றறி. இடம்பெறு பொய் வாழ்க்கையிலே இன்பம் துன்பம் அடுத்து எண்ணி எண்ணி இழக்கின்றேன் ஏழை உலகிறேன். நடமுறையின் தனித்தந்தை வருகின்ற தருணம் இது. நன்மை இது நன்மையினோ புண்ணியம் சாகிறேன். எப்பொழுது புண்ணியம் கிடைக்கும் உனக்கு? 70 வயசில் பொண்டாட்டி சோறு போட மாட்டா, பொண்டாட்டி எதுவும் கொடுக்க மாட்டா, கடி ஊற்ற மாட்டா, செய்ய மாட்டா, பிள்ளைங்களும் ஒதுக்கிடுவாங்க வயசாக. நீங்கள் நல்லா சம்பாதிக்கிற வேலையை ஓகே, நம்ம அப்பா படுத்த படுக்கையால் 10 நாள் இருங்க, என்ன நடக்குது பாருங்க. ஒரு காலமாக சம்பாதிச்சு வச்சார். பசங்க பிள்ளைங்களுக்கு ஆடம்பரமான கல்யாணம், ஆடம்பரமான வாழ்க்கை, அரண்மனை மாதிரி வீடு எல்லாம் பண்ணியாச்சு, எல்லாம் செஞ்சாச்சு. கடைசியில் உங்களுடைய வயசு முதிர்ச்சிருச்சு, மரணம் வந்துருச்சியா, செத்து போயிட்டீங்க. அது நல்லா கூட கவனிச்சிருக்கலாம் அப்பா அம்மா. பசங்க பிள்ளைங்க நம்ம சம்பாதிச்சு வச்சு சொத்தை வச்சுக்கிட்டு நமக்கு ஏதோ அவர் செத்தா நமக்கு சொத்து கிடைக்குமேனு கூட பாதுகாக்கலாம். ஆனால் மரம் மறந்துருச்சு. இவ்வளோ காலமாக வாழ்ந்த வீடு, அப்பா கட்டுற வீடு, அப்பா வாங்கின காரு, அப்பா வாங்கின தோட்டம், அப்பா வச்ச பேங்க்கில் பணம்னா ஒரு 15-20 நாளைக்கு அப்பா வந்த வீட்டிலே வச்சுருக்கலான்னு யாராவது வச்சுருக்கிறீங்களா? பணத்தை நம்ம அப்பா தானப்பா இவ்வளோ காலம் கூட வாழ்ந்தார். கண்ணுக்கு முன்னாடி பார்த்தீங்க, செத்துட்டாரு. ஒரு வாரம் வைங்களேன், இல்லை 10 நாள் வைங்க பார்க்கலாம், இல்லை 5 நாளைக்கு அந்த பணத்தை வீட்டில் வச்சுருங்க. செத்த அடுத்தது குழி தோன்றதுக்கு ஆரம்பிச்சுருங்க. செத்த அடுத்த நிமிஷம் எங்கே புதைக்கலாம், எங்கே குழி நோண்டலாம், இல்லை ஏதாவது மயானத்துக்கு கொண்டு போகலாமா? அவருக்கு பணம் இருக்கும், அண்ணன் தம்பி பங்காளிக்கு புள்ள பேச பிள்ளைங்களுக்குள்ள எவ்வளோ சொத்து வச்சுருக்கு இதான் பேசுவான். அவங்கள விட்டுவான், செத்தவனுக்கு அவங்களுக்கு தான் எவ்வளோ சொத்து இருக்குது, யார் யார் வச்சுருக்காரு, எங்கே பேங்க்கில் இருக்குது, பிள்ளைகிட்ட பெரியவனை கொண்டு கொடுத்துருக்காரா, சின்னவன்கிட்ட கொடுத்துருக்காரா. நமக்கு என்ன ஆகுது? செத்த உடனே அவன் சம்பாதித்த பொருள்களை பங்கு போட்டுக் கொள்வதற்குத்தான் நம்ம என்ன போகிறதே தவிர இவ்வளவு காலம் வாழ்ந்தான் இறந்தான் அவனை எப்படி அடக்கம் செய்வது? இப்படி நமக்கு சொத்து சேர்த்து வைத்தவரை நாம் விட்டு பிரிகிறோம் என்று கதறி அழுது என்ன பிரயோஜனம்? போனதானே. இதைத்தானே வள்ளலார் சொல்லுகின்றால், மரணவரி எங்குருகி கரணமிக கடிப்புறவே கடல் உலகும் வானம் கதிபதி என்று ஆளுகின்றீர் அதிபதியின் நீவி மரணபயம் தவிராத வாழ்வதில் என் பயனோ திரணமும் ஓர் 5 தொழிலை செய்ய ஒளிவழங்கும் சித்திபுரம் என ஓங்கும் உத்தம சிற்றவையில் சரணம் எனக்களித்து எனையும் தானாக்க எனது தனித்தந்தை வருகின்ற தருணத்தை. ஆண்டவரை தேடி வந்தார வள்ளலார்கிட்ட, உடம்புல புகுந்தாரு, மரணத்தை வென்றாரு, உலகமெல்லாம் எல்லா உடம்புகளையும் இருந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம பேசுறது அவர் கேட்டுட்டு இருப்பார். கூடுகின்ற சன்மார்க்க சங்கத்தை நடுவிருந்து குலாவுகின்றேன், எந்த வேளாண் பதப்புகழை பாடி 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 இசைக்கின்றேன். அந்த அளவிலே திரைகளை நீக்குவதற்கு நமக்கு பேசிக் ஒழுக்கம். முதலிலே பசியை ஓரளவுக்கு எல்லா சன்மார்க்க சங்கங்களும் நீக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் விசாரத்திற்கு வரவில்லை. சத்விச்சாரம் என்பது 0 இருக்கு. சோறு போடுறதுன்னா முன்னாடி இருக்கு. அதுதான். ஏன்னா ஏன் பசியை போக்கினார்னா,
நீங்கள் மற்றவருடைய பசியை போக்கினால் உங்கள் பசியை இறைவன் போக்குவார்னு அர்த்தம். ஏன் பசியை நம்ம போக்கணும்? நீ உண்ணாமல் இருக்க வேண்டும் என்றால் மற்றவருடைய பசியை போக்கு, அப்போதான் உன் பசி தீரும். உனக்கு பசி இல்லை என்றால் அருள் வருவாங்க. நீங்களும் சோறு போட்டுக்கிட்டு நீங்களும் தின்னுக்கிட்டே வாழ்நாள் இருந்தீங்கன்னா அருள் வராது, சத்தியமாக வராது. சாகர வெளி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அருள் கிட்டே வராது. சோற்றாசையோடு காம சேற்றாசைப்படுவாரை துணிந்து கொள்ள கூற்றாசைப்படுனார். அவன் வந்து எப்படி வருவான்? சீக்கிரம் கொண்டுட்டு போயிடுவான், கவலை இல்லாத வருவானா. ஆனால் வள்ளலார் அதனால தான் சாப்பிட்டதாக வரலாறு கிடையாது. வள்ளலார் ஆரம்ப காலத்தில் ஒரு பிடி சாப்பிட்டுருப்பார். உற்ற தாரணியில் உலக உணர்ச்சி எனக்கு உற்ற நாள் முதலாக பெற்ற தாய் மாற்றம் உருவதற்கஞ்சி உண்டனன் பேருணவு உண்டனன் உற்றவர் நேயர் அன்புலார் இவர்களுக்காக ஒரு பிடி உண்டனன். மற்றவை எல்லால் மனம் நடுங்கியது என்றாயும் சொன்னார். அந்த சாப்பாடை கண்டாம மனம் நடுங்குமா? இந்த உணவால் என்ன உருவோ, என்ன வருமோ, என்ன துன்பம் வருமோ என்று உணவை கண்டு பயந்தவர் வள்ளலார். புரியுதுங்களா? அன்னமன அழைக்கின்றாய் தோழி, நான் யாருடைய அன்னத்தை சாப்பிட்டுக்கிறேன்? அண்ணல் அடிமலத்தே உண்ண உண்ண உண்ணுகின்றேன். நீ எனக்கு சாப்பாடை கூப்பிடுறடா, நான் சாப்பிடுவேனா? ஆனால் எனக்கு இறைவன் என்ன கொடுக்குறாரு? அருள் உணவு கொடுக்குறார். நான் அருள் உணவை உண்டு பசி தீர்ந்தேன், நீங்கள் பொருள் உணவு உண்டு சாகறீங்கன்னு அர்த்தம். அந்த அளவில் நேரம் ஆச்சு. அதனால் திரை என்பது இதுதான். இந்த 7 திரைகளை நீக்குவதற்கு நம் உடம்பிலே ஒவ்வொரு வண்ணங்களாக திரைகள் இந்த உடம்பிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு வண்ணங்களாக பேர் வச்சிருக்கார் வள்ளலார். அது என்னென்ன வண்ணங்களாக இருப்பது என்பது பேர் வச்சிருக்கார். அந்த வண்ணம் என்பது திரைகளுடைய கலர்கள்னு அர்த்தம். அந்த கலரை வந்து வெளியில் அல்ல, ஆன்மாவை மறைத்து கொண்டிருக்கக்கூடிய திரைகள். அந்த திரைகளை நீக்கினால்தான் ஆன்மாவை பார்க்க முடியும், அருள் பெற முடியும், ஆண்டவர் நம்மை தேடி வருவார் என்று கூறிக்கொண்டு, திரைமறைப்பு என்பது அகத்தில் இருப்பதை நீக்குவது, புறத்தில் நீக்குவது அல்ல. புறத்தில் இருக்கக்கூடிய ஸ்கிரீனை நீக்கிட்டால் திரை விலகிடுமானா விலகாது. நாம் அகத்தில் இருக்கக்கூடிய திரைகளை நீக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, என்னுடைய ஆன்மநேய உடன்பிறப்புகளாகிய உங்களிலிருந்து நான் என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆமாம்மா, நான் தான் ஃபோன் பண்ணேன் ஐயாவுக்கு மத்தியானம். எப்படி இருக்கா? பரவாயில்லையா? கண்டிப்பாக நாளைக்கு 7ஆம் தேதி சென்னை கிளம்புறேன். சரி, இன்றைக்கி இருக்கிறத அப்புறம் அதுக்குள்ளே நம்ம ஜோதி பவன் ஐயாலாம் இன்றைக்கி வாங்க அப்படின்னாங்க. சரி, அதுக்காக அப்படியே வந்தாச்சு. நிறைய நம்ம தெரிஞ்சுக்கணும். பெருமாள் நீக்கிட்டு நம்ம வச்சுக்கலாம். நான் 2-3 முறை ஃபோன் பண்ணி பார்த்தேன். வடலூரில் ஃபோனே எடுக்கலை, வெளியும் போக முடியல. இருந்தாச்சு. நான் எப்படி அங்கே சிறப்பாக அன்னதான் நடக்குதா என்ன அப்படின்னு. ஆனால் குமாருக்கு ஃபோன் பண்ணேன். குமார் வந்துகிட்டு இருக்கும்போது இப்போதான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். அதான் அவனுக்கும் ஃபோன் பண்ணி எடுக்கல. அப்புறம் விட்டு வந்தது. அப்புறம் தான் ஃபோன் பண்ணி அப்புறம் வந்துட்டான். ஃபோனே 2-3 நாளாக அங்கே வடலூர் இருந்து எந்த டவரும் கிடையாது, ஃபோனும் எடுக்கல. அப்படியா? சரி, ஒரு ஃபோன் பண்ண முடியல, யூஸ் பண்ணவும் முடியல, ரொம்ப கஷ்டம். அப்புறம் இப்போ எப்போ சென்னை போவீங்க?
நாளைக்கு வெண்ணந்தூர் போகிறேன். மீட்டிங் முடிச்சுட்டு நாளான்னைக்கு பாப்பாச்சி நல்லா இருக்கா? அவளுக்கு கொஞ்சம் இப்போ சளிகள்லாம் டாக்டர் கால் சரியா ஆயிடுச்சா? பரவாயில்ல. அப்படியா? நானும் அவளும் இப்போ 7ஆம் தேதி போகிறோம். நாளைக்கு அங்கே மீட்டிங் இருக்குது வெண்ணந்தூரில். அதை முடிச்சுட்டு கிளம்புறோம். சரி, சந்தோஷம். அதாவது அடியேன் தரபிடித்து வருவது சாப்பிட்டு போகலாமா? இல்லை இல்லை, இப்போது நீங்கள் பேசின சப்ஜெக்டில் ஒரு கால் மடங்கு கடைப்பிடிச்சிருக்கேன். கொஞ்சம் கடைப்பிடிச்சிருக்கேன். தூக்கமும் அப்படிதான். சில நேரத்தில் 2 மணி வரைக்கும் தான் பண்ணிகிட்டே இருக்கேன். அவன் நிறையா விளக்குங்க. நீங்கள் பேசுனீங்க இல்லையா, நான் இங்கே உட்காந்து பார்த்தேன். இல்லை வழிபாடு பண்ணுறாங்க. அது முடி அந்த பக்கம் போக மாட்டேன், பார்க்கவும் மாட்டேன். சிவம் வாமஜோதி சோமஜோதி வாழஜோதி ஞானஜோதி மாகஜோதி யோகஜோதி வாதஜோதி நாதஜோதி ஏமஜோதி யோமஜோதி ஏறு ஜோதி வீரு ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீலி வேதனே ஆடல் நீடு வாதனே வாதிலான போதனே வாழ்க வாழ்க நாதனே. வாழியனை தூக்கி வைத்த தரதலங்கள் வாழியலாம் வல்ல மணிமன்றம் வாழி நடம் வாழி அருட்ஜோதி வாழி நடராயன் வாழி சிவஞான வழி வாழி என்னாண்டவன் வாழி எங்கோன் அருள்வாரினை என்றும் வாழி எம்மான் புகழ் வாழி என்னாதன் மலர்பலங்கள் வாழி மேய்ச்சுத்த மாண்பு கொண்டு வாழி மயமும் வானமும் மன்றமும் வாழியவே வாழி மயமும் வானமும் மன்றமும் வாழியவே சர்வவல்லவராகிய தனித்தலைமை கடவுளே, சர்வவல்லவராகிய தனித்தலைமை தேவரே திருவருள் விளக்கத்தால் அற்புத திருவருள் விளக்கத்தால் எங்களையும் இவ்வுலகில் நேயத்தை பெற்ற மற்றவர்களையும் உண்மை அறிவர்களாக்கி உண்மை அறிவை விளக்கி உண்மை இன்பத்தை அளித்து சமரச சுத்த சன்மார்க்க நிலையில் வைத்து சத்திய வாழ்வை அடைவித்து நித்தியர்களாக்கி வாழ்த்தல் வேண்டும். எல்லாருடைய அற்புத அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றில் ஆச்சார சங்கல்ப விகல்பங்களும் வருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கல்ப விகல்பங்களும் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்ய வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித்தார்கள் வேண்டும். எல்லா ஆகிய தனிப்பெரும் தலைமை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே தேவரே திருவருள் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்கம் கலைக்க அருள்தாதா திருவருள் பிரகாச வள்ளலார்
ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி